என்ற மாணவியும், பிரியங்கா என்ற மாணவி 466 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. ராகவி என்ற மாணவி 310 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. இன்னொரு மாணவி இன்னைக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க, அனீஷ் பாத்திமா, அவங்களும் 321 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே 7.5 ரிசர்வேஷன்ல வந்துருவாங்க. ஸோ உண்மையிலே கிடைக்கும் அப்படிங்கிறது, மருத்துவ அந்த சீட்டு கண்டிப்பா கிடைக்கும், 7.5% இடஒதுக்கீட்டில் கிடைக்கும் என்று நம்புறோம். அது கிடைச்சதுக்கு அப்புறமும் பாராட்டுறதுக்கு உண்மையிலே இன்னைக்கு யாருமே யோசிக்கல. அமைச்சர் வருவாங்க, கலெக்டருமே ரொம்ப பிஸி ஷெட்யூல், அடுத்தடுத்து அவங்களுக்கு வேலைகள் இருக்கு. வந்திருந்து மாணவர்களை உடனடியாக பாராட்டணும். இந்த என்ன பிரைஸ்னு எங்களுக்கு தெரியாது, யாருக்குமே சொல்லல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தையே இல்லை. மாணவர்களின் சார்பாகவும் ஆசிரியர்களின் சார்பாகவும் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது கழிப்பறையை பராமரிக்க அன்னைக்கே மினிஸ்டர் வந்து உடனடியா நமக்கு மீனாட்சி மிஷன் அந்த மருத்துவமனையில் சன்மெட் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் ஒரு என்ற நிறுவனம் தொடர்ந்து நம்மளுக்கு 2 ஆண்டுகளாக கழிப்பறையை பராமரிக்க 8 ஆட்களை நியமித்து அவங்களே சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது பள்ளிக்கு பெரும் உதவியாக இருந்தது. ஸோ திடீர்னு அந்த காலக்கெடு முடிந்ததுனால அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் அந்த முதல் நாள் சொன்னதின் அடிப்படையில் உடனடியாக மினிஸ்டர் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர்களும் தொடர்ந்து நமது பள்ளிக்கு அந்த சேவையை செய்யறதாக உறுதியளிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அதற்காகவும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ மென்மேலும் தொடர்ந்து மாணவர்கள், நீங்க உங்களுடைய வேலையை என்னன்னா, நீங்க படிச்சா போதும். இந்த மார்க் எடுத்து இந்த மாதிரி நீங்க உங்களுடைய வேலை படிக்கிறது மட்டும்தான். இந்த அளவுக்கு சாதனை புரிந்ததுனால உங்களுடைய பாராட்டுவதற்கும் இங்கே ஸ்கூல் தேடி வந்திருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம், நினைச்சா கூட அங்கே வர சொல்லி கொடுத்திருக்கிறான். உங்க முன்னாடி கொடுக்கறது காரணம் என்ன அப்படின்னா, நீங்களும் அதை பார்த்து இதே மாதிரி நன்மதிப்புகள் நல்ல மார்க் எடுத்து சாதனை புரியணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இதை வந்து செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு மாணவி கிளாட் அப்படிங்கிற காமன் லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட், அட்மிஷன் டெஸ்ட், இதுவும் ஒரு மாணவி, நமது பள்ளியை சேர்ந்த ஒரு மாணவி. இந்த கரண்ட் இந்த மருத்துவ நுழைப்படிப்பில் உள்ளவங்க ஒரு வருஷம் பிரேக் எடுத்துட்டு போன வருஷம் படித்த மாணவிகள் தான். இந்த மாணவி ரிஷிவர்தினி என்ற மாணவி ஜேஇலையும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, கிளாட் எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவளுடைய கனவு லாயர் ஆகணுங்கிறது தான் கண்டிப்பா. அதனால இந்த கிளாட் இதுல தேர்வு செஞ்சு தேர்வாகி அவங்க அந்த கவுன்சிலிங்ல செலக்ட் ஆகி அடுத்த மாதம் திருச்சி நேஷனல் லா யூனிவர்சிட்டியில அடுத்த மாதம் கல்லூரியில சேர இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாணவி இன்னைக்கு வந்திருக்காங்க பெற்றோருடன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நமது பள்ளியில இந்த வருஷம் வந்து எல்லா நியூஸ்லயும் வந்திருந்தது. அதாவது ஒரே அரசு பள்ளியை சேர்ந்த மாணவிகள் 4 பேர், கிட்டத்தட்ட 6 பேர். ஆனா நேத்து கொடுத்த லிஸ்ட்ல 4 பேர் தான், அதனால போட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு மாணவி வந்து கொடுத்திருக்காங்க 321 மதிப்பெண், 7.5 ரிசர்வேஷன்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நம்மளுடைய பள்ளியை அந்த முகப்பு தோற்றத்தை காண்பித்து அந்த நியூஸ்ல சொல்லும் போது அரசு பள்ளி அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். நமது பள்ளிக்கு இதுவரைக்கும் சேர்க்கைக்காக விளம்பரமே செய்ததில்லை. தானா சேர்ந்த பிள்ளைகளுடைய கூட்டம் தான் அதிகம். ஏன்னா நமது பள்ளியை பொறுத்தவரை நமது பள்ளியின் சாதனையே விளம்பரமாக அமைந்திருக்கிறது. அதனால சேர்க்கைக்கு பாத்தீங்கன்னா மே மாசம் 30 நாளுமே நான் வந்திருக்கிறேன். ஒரே ஒரு நாள் தான் விடுப்பு எடுத்திருந்தேன். அந்த லீவ்ல ஃபுல்லாவே அட்மிஷன், அவ்வளோ பேர் கியூல நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே சேர்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா உதவி செய்யறதுக்கு இந்த மாதிரி உயர் அலுவலர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த மாதிரி என்ன தேவைனாலும் பள்ளிக்கு, அரசு பள்ளிக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருந்தா நமக்கு பிரச்சனையே இல்லை. எவ்வளவு நாளும் சேர்க்கை இது பண்ணிடலாம். இப்ப 3000 நெருங்கி விட்டது மாணவருடைய எண்ணிக்கை. எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கிறதுனால பள்ளியை கொண்டு செல்வதில் மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியுடன் என்னுடைய பணியை நான் தொடர்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அவங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல அவங்களும் பேசுவாங்க.